சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. வணக்கம் மக்களே. ஜூலை 10 அதாவது இன்னைக்கு கரூருக்கு முதலமைச்சர் விஜய் அவங்க வந்து போகிறாங்கன்ற நியூஸ் எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சிருக்கும். அங்கே என்ன பேசினாங்க அப்படின்ற ஒரு சின்ன கிளிப்பாக பார்த்துலாம். ப்ளஸ் பர்சனலாக நமக்கு இருக்கிற கருத்துக்களையும் இதில் பதிவிட விரும்புகிறோம். என்ன அப்படின்னா 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த கரூர் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எவ்வளோ வழிகள் இருக்கும் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு எலெக்ஷன் முன்னாடி அவங்களால போக முடியல முதலமைச்சர் அவர்னால. எலெக்ஷனுக்கு அப்புறம் முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் அங்கே விசிட் பண்ணி இப்போ ஒரு வருத்தம் தெரிவிக்கும் நிகழ்வு தான் வைங்களேன். ஏன்னா அவங்க கருப்பு ஷர்ட்டு பேண்ட் இப்படி தான் போட்டு வந்திருக்காங்க. ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு மாதிரியும் அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி வந்திருக்காங்க. வந்து அவங்க 41 பேருக்கு ஃபஸ்ட்டு, அதாவது அவங்க சொல்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு டிவியில் நம்ம முகத்தை பார்க்குறப்ப ஓடி போய் விஜய் மாமா அப்படின்னு சொல்லி முத்தம் கொஞ்சம் அந்த மாதிரி குழந்தைங்களாம் இறந்து போயிருக்காங்க. அவ்வளோ மன வருத்தமாக இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? போலீஸ் அப்போ இருந்த போலீஸ்க்கு நான் நன்றிலாம் தெரிவித்தேன். அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வேறு ஊருக்கு போகிறப்போலாம் வந்து இடையிலே சொல்லி எனக்கு தகவல் வந்து நான் ரிட்டர்ன்லாம் நான் அந்த ஊருக்கு போகாமலாம் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கரூருக்கும் சார் இந்த மாதிரி கூட்டம் இருக்குது, நீங்கள் வர வேண்டாம், ஏன்னா கூட்ட நெரிசலில் என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சிருந்தால் கூட வேணான்னு சொல்லியிருக்கலாமே. அதுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கே, போலீஸ்கிட்ட ஏன் சொல்லலை? நான் உங்களுக்கு நன்றிலாம் அந்த இடத்துல தெரிவித்தேன் தெரியாமல் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, வழக்கம் போல் டிஎம்கே பேசுகிறது இயல்பு தான். அவங்க இனிமேல் இந்த இதில் நீங்கள் என்னை வந்து உட்கார வச்சிட்டிங்க முதலமைச்சராக, இனிமேல் திரும்பி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு தோல்வி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு டிஎம்கே பேசுகிறதா இருந்தாலும் சரி. இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, எல்லாருமே கவர்மெண்ட் வேலைகள் வந்து அவங்களுக்கு வழங்க போகிறதா வந்து நியூஸ்ல எல்லாம்